ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. தலைவர் 173 இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏப்ரல் 20 ஆரம்பிக்க போகிறாங்க. இதோடைய அந்த ஷூட்டிங் அறிவிப்புக்கான அந்த வீடியோ பார்த்தினாக்கா அநேகமாக ஏப்ரல் 14 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோமோ வீடியோ மாரி எடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பேச்சு பார்த்தினாக்கா இப்போ அந்த டீம் வந்து ரொம்ப பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்காங்க. தலைவருக்கு பார்த்தினாக்கா 83 லுக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காராம் அந்த படத்தோடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள். அதில் ஏதாவது ஒரு லுக் வந்து தலைவர் அதில் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு 3 லுக் வச்சுருக்காரு. அதில் ஏதாவது ஒரு லுக் வந்து தலைவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா ப்ரோமோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க இந்த மாத கடைசியில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதற்கு இடையிலே பார்த்தினாக்கா இந்த படத்தோடைய சம்பளம் குறித்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. தலைவருக்கு என்ன சம்பளம் தரப்போகிறாங்க, எத்தனை கோடி தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டு இருந்த நிலையில் இப்போ லேட்டஸ்டான அப்டேட்னா இந்த படத்துக்கு தலைவருக்கு சம்பளமே கிடையாதான். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க இந்த படம் ரஜினி சார் படம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது மெயின் ரீசன் அது. கமலஹாசன் நஷ்டத்தில் இருக்கிறாரு. அவருடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தள்ளாடிட்டு இருக்குது. ஏகப்பட்ட கடன் சுமையிலாம் இருக்குது. அதுலேருந்து அவர் மீண்டு வரத்துக்கு தான் இந்த படமே நடிக்கிறார். அப்போ அந்த படம் நடிக்கும் போது எனக்கு 200 கோடி 250 கோடின்னு கூட்டினாக்கா படம் எடுக்கிறதே நஷ்டத்தை கடத்த அடைக்கிறது தான். ஆனால் அது காசு கேட்டால் எப்படிங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. பத்தாவதுக்கு தலைவருடைய நண்பர் வேறு. அதனால் தலைவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா இந்த படத்துக்கு சம்பளம் வேண்டாம்ப்பா, அதுக்கு பதிலாக வியாபாரத்தில் இவ்வளோ தொகை, இவ்வளோ ஒரு பார்ட், ஒரு ஏரியா, இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் சம்பளம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தலைவருக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் மாரி இப்போ போயின்னு இருக்குது. ஸோ தலைவர் ஷூட்டிங்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதத்துலேருந்து கலந்துக்க போகிறாரு. சம்பளம் எதுவும் வாங்க போகிறதில்ல. ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டில் வரக்கூடிய அந்த ஷேரில் ஒரு இது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணுறாரு.